சிம்பிளாக மீன் ரோஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ கிழக்கா மீனை கழுவி வச்சுருக்குது. இதில் மசாலா தடவணும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மீன் மசாலாத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வச்சுக்கிறேன்னு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்னு. எண்ணெய் சூடாகவும் இந்த மீனை பொரிச்சுக்கிறேன்னு. லேசாக பொரிஞ்சா போதும், நல்லா பொரியக்கூடாது. இப்போ பொரிஞ்சிருச்சு, இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துறேன்னு. இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் பொரிச்சுக்கிறேன்னு. இப்போ எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. இப்போ அதே எண்ணெயிலேயே வெங்காயத்தை போட்டுக்கிறேன்னு, கருவாயிலையும் போட்டு தாளிச்சுக்கிறேன்னு. வெங்காயம் நல்லா வதங்கவும் தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கிறேன்னு. இப்போ மிக்ஸி ஜாரில் பழுத்த பச்சை மிளகா ஒரு 4-5 மிளகாய் போட்டு இந்த குறகுறப்பாக அரைச்சிக்கிறேன்னு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் வதக்கிட்டு 1/2 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன்னு. தேங்காய் பாலை ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு உப்பு போட்டுக்கிறேன்னு. இப்போ இதை கொதிக்க வச்சுறேன்னு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை எடுத்து போட்டுக்கிறேன்னு. மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, 5 நிமிஷம் தான் கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மல்லி இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். மீன் ரோஸ்ட் ரெடி. சூப்பராக இருக்கும், செய்து வாருங்க.